மறுபடியும் ஆஸ்திரேலியா ஆடுற ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரே நாள்லயே 14 விக்கெட் விழுந்திருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க, ஆஸ்திரேலியா ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ் டூருக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்திருக்காங்க. நேத்திக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்படோஸ்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாரு பேட் கமின்ஸ். டாஸ் ஜெயிச்சது என்னமோ ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், ஆனா சம்பவம் செஞ்சது வெஸ்ட் இண்டீஸ். ஜேடன் சீல்ஸும் ஷமார் ஜோசப்பும் ஹாஸ்டைல் ஃபாஸ்ட் போலிங்னா என்னன்னு காட்டினாங்க. அவங்க ரெண்டு பேரோடைய ஃபென்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட்னால ஆஸ்திரேலியா 180க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கும் கீழே ஆக்சுவலா சுருட்டி இருக்கலாம், ஆனா அவங்க 3-4 கேட்சை தவற விட்டுட்டாங்க. ஆஸ்திரேலியாக்காக இந்தியாவுடைய பரம எதிரியான டிராவிஸ் ஹெட் 59 அடிச்சு டாப் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. உஸ்மான் கவாஜா ஒரு 2-3 சான்ஸ் கொடுத்தா கூட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 40 ரன் தேத்திட்டாரு. தாறுமாறா போலிங் போட்டு ஜேடன் சீல்ஸ் அவருடைய 3வது 5 விக்கெட் ஆல் இருக்கிறாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு டாப் ஆர்டர் கொலாப்ஸ். ஸ்டார்க் 2 விக்கெட், ஹேசல்வுட் 1 விக்கெட், கமின்ஸ் 1 விக்கெட்னு சொல்லி 57-4 ஸ்கோரோட டே 1 முடிக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் டே 4 போனாலே பெரிய விஷயம்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.